switch. ஹாய் வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ ஒரு ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சென்னையிலேருந்து திருச்செந்தூர் போகிறோம். திருச்செந்தூர் போயிட்டு சென்னை வரோம். இடையில போகும்போது ஒரு 2 கல்யாணம் இருக்குது. கரூரில் வந்து நம்ம தம்பியோட ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணுறோம். ப்ளஸ் நேட்டிவ் பிளேஸில் ஃப்ரெண்டோட கல்யாணம் ஒன்று அட்டன் பண்ணுறோம். நம்ம நேட்டிவ் பிளேஸ்லேருந்து திருச்செந்தூர் நியர்பை அப்படிங்கிறதுனால திருச்செந்தூரில் போய் ஒரு தரிசனத்தை முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் சென்னை வரோம். இதுதான் நம்மளுடைய அடுத்த ரைடு. இதை பற்றி நம்ம போகிற வழியில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வர்றது ஃபுல்லாமே நமக்கு நைட் ரைடாகவே அமையுது. அடுத்த பிளான் பண்ணணும். ஒர்க் போகிறதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. இப்போ ஒரு 2 நாள் லீவ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ இந்த ட்ரிப்பு வந்து முதவே சொன்ன மாதிரி தான், கரூரில் வந்து ஒரு தம்பியோட கல்யாணம் இருக்குது. அது வந்து ஒரு 5 மணி 5 to 6 அந்த மாதிரி ஒரு கோயிலில் தான் அந்த கல்யாணம் நடக்குது. ஃபஸ்ட்டு அந்த கோயில் கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்கு இப்போ இங்கே சென்னையிலேருந்து கிளம்பியாச்சு. அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு என்னுடைய நேட்டிவ் பிளேஸில் வந்து ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் இருக்குது. அது வந்து ஒரு 8 மணி போல். அங்கே போய் லைட்டாக அப்படியே தலையை காமிச்சிட்டு அப்புறம் நியர்பை என்னோடய நேட்டிவ்லேருந்து நியர்பை தான் திருச்செந்தூர். அப்படிங்கிறப்ப அப்படியே திருச்செந்தூரில் போய் ஒரு சாமியை முருகனை வந்து ஒரு தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டன் ரைடு சென்னை. இந்த 2 நாள் ட்ரிப்பில் இதுதான் கவர் பண்ண போகிறேன். வண்டி வந்து காலையிலே வந்து டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. வண்டி டேங்க் வந்து காலையிலே ஃபுல் பண்ணியாச்சு. ப்ளஸ் ட்ரிப் 2ல் வந்து இப்போ இந்த ட்ரிப்பை வந்து 0 பண்ணி விட்டேன். இப்போ ஒரு 11 கிலோமீட்டர் காட்டுது. போரூர் பைபாஸில் வந்து போய்கிட்டு இருக்கோம். இதிலே ட்ரிப் கால்குலேட் பண்ணலாம். மொத்தம் நம்ம எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்கோம் அப்படிங்கிறத வந்து இதுவே மானிட்டர் பண்ணிடுவோம். ட்ரிப் 1 ட்ரிப் 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ ட்ரிப் 2ல் போட்டிருக்கேன். ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 11.5 கிலோமீட்டர் போயிருக்கு. நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஃபைனலாக எவ்வளோ ரைடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பெட்ரோல் டேங்க் வந்து காலையிலேயே ஃபுல் பண்ணியாச்சு. ரைடிங் கியர்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் ரைடில் தான் வாங்கணுங்க. ஆல்ரெடி பிளான் பண்ணியாச்சு. என்ன வாங்கணும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது சடனாக ஒரு பிளான் பண்ண ரைடு. கியர்ஸ் இன்னும் வாங்கலை. நெக்ஸ்ட் ரைடில் தான் கியர் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தயவுசெய்து எனக்கு முன்னாடி போகிறவர் சம்மந்தமே இல்லாமல் இண்டிகேட்டர் போட்டு போகிறாரு. லெஃப்ட் சைடில் போகிறாரு, ரைட் சைடில் இண்டிகேட்டர் ஏன் இதுன்னு தெரில. இந்த மாதிரி இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணாமல் ட்ராவல் பண்ணாதீங்க. பின்னாடி வரவங்க கன்ஃபியூஷன் ஆகும். தயவுசெய்து இண்டிகேட்டரை அமர்த்திடுங்க. ஆன் பண்ணுறீங்க, ப்ராப்பராக ஆஃப் பண்ணலை அப்படின்னா பின்னாடி வரவங்க ஏதாவது ஒரு கார்னர் பிளேஸில் அந்த இடத்துல ஒரு ரைட் இருக்குது, இவர் இண்டிகேட்டர் ஆன் பண்ணியிருக்கான்னு யாராவது வேகமாக வரவங்க டக்குன்னு லெஃப்ட் ஏறினாங்கன்னா அது ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு மேல்மருவத்தூர் தாண்டி தான் அடுத்த பிரேக்கு. நம்ம இந்த போரூர் டோல்கேட்டில் பாருங்கள், எனக்கு முன்னாடி போகிறவர் இந்த மாதிரி கேப்பில் போக ட்ரை பண்ணுறாரு. அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது, உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்த கிராஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி பொறுமையாக இந்த மாதிரி இடங்களில் வந்து ஹசார் லைட்டை உபயோகப்படுத்தலாம். இப்போ பாருங்கள், அவன் ரைட்டு மாறுறாரு. கொஞ்சம் நான் டேஞ்சரான லொக்கேஷனில் நிற்கிறேன். ஹசார் லைட்டை யூஸ் பண்ணிட்டு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஏதாவது ஒரு ஆபத்தான இடங்களில் லாக் ஆகிட்டோம்
அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு ஹசார் லைட் ஆன் பண்ணி விட்ருங்க. இப்போ வர வண்டிகள் எல்லாத்துலேயுமே ஹசார் லைட் இருக்குது. பாருங்க, அழகாக லெஃப்ட் சைடில் நுப்பாட்டி இருக்கிறவர் ஹசார் லைட்டை போட்டு பின்னாடி உள்ளவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இப்போ நம்ம ரைடில் மேல்மருவத்தூரில் ஒரு பிரேக் எடுத்திருப்பேன், சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்திருப்பேன். இப்போ செகண்ட் பிரேக்கு உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் இப்போ நம்ம வந்துட்டோம். எப்போவுமே நான் சாப்பிட்றதுக்கு மேக்ஸிமம் பகலில் வந்தால் லன்ச் டைமும், நைட்டில் வந்தால் டின்னர் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவேன். எப்போவுமே நான் இந்த ரூட்டை சவுத் சைடு நம்ம ஏரியா சைடு போகிறதுக்கு இந்த உளுந்தூர்பேட்டையில் உள்ள ஹோட்டல்ஸ் தான் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதனால் நான் சென்ட்ராக வந்து உளுந்தூர்பேட்டை வர்றதுனால இங்கே வந்து ஒரு லாங் பிரேக் வெஹிக்கிளுக்கும் சரி நமக்கும் சரி எடுக்கிறதுக்கு இந்த இடம் சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி முந்தைய ரைடுகள்லாம் எப்போவுமே இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த ரைட்லேயும் அதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். அப்படியே லைட்டாக ஏதாவது ஒரு ஹோட்டலை பட்டு கல்யாணம் கோயிலில் நடக்குது கரூரில். அதுவும் ஒரு சிவன் கோயில் தான். அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு வெஜ்ஜு ஹோட்டலாக பார்த்து சாப்பிடணும். பட் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்ஸும் கம்மியாக தான் இருக்குது. அன்டைங்கிறதுனால எல்லா ஹோட்டல்ஸும் மேக்ஸிமம் க்ளோஸாக இருக்குது. ஏதாவது ஒரு வெஜ் ஹோட்டல் கிடைக்குமா? சைவம் அசைவம் பிரியாணி வெற்றி புகழ் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 190 கிலோமீட்டர் வந்திருப்போம். இன்னும் ஒரு 190 கிலோமீட்டர் இருக்குது. சென்ட்ரான லொக்கேஷனில் தான் நிற்கிறோம். இப்போ இங்கேருந்து அந்த கோயிலுக்கு, கல்யாணம் நடக்கிற கோயிலுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்ப்போம். அதே 190 கிலோமீட்டர் தான் வருது. பெரம்பலூர் போயிட்டு அங்கேருந்து துறையூர், குளித்தலை, கரூர் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு மதுரை போயிட்டு மதுரையிலேருந்து என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் சாயல்குடி அங்கே போகணும் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு. அதுக்கு எத்தனை கிலோமீட்டர்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு நண்பர்களே. இப்போ கிளம்பியாச்சு. உளுந்தூர்பேட்டையிலேருந்து நெக்ஸ்ட்டு கரூர் 190 கிலோமீட்டருக்கு அடித்தா. மேபி இடையில வந்து ஒரு சின்ன பிரேக் கூட, ஒரு டீ பிரேக் கூட எடுக்கலாம். இப்போ பெரம்பலூருக்கு அங்கிட்டு பைபாஸ் கிடையாது, ஊருக்குள்ளே கூடி போகிற மாதிரி வரும். துறையூர், குளித்தலை அந்த மாதிரி. இதில் இன்னொரு விஷயம் வேறு இருக்குது. 4 மணிக்கு நம்ம பிரேசிலுக்கு மேட்ச் இருக்குது. பிரேசிலுக்கும் ஸ்காட்லாந்துக்கும். இப்போ அதை வேறு பார்க்கணும். எப்படியும் கல்யாணம் 4 to 6னா ஒரு 5-5:30 மேலே தான் நடக்கும். ஒரு 4 மணிக்கு ரீச் ஆயாச்சுன்னா வண்டி அங்கனையாக பார்க் பண்ணிவிட்டு மேட்ச் வேறு பார்க்கணும். ஆமாம் நண்பர்களே, நம்ம வந்து ஒரு நெய்மரோட ஃபேன் தான். சும்மா இப்போ ட்ரெண்டிங்காண்டி பேசலை. நான் ஒரு 12-13 வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நெய்மரை. அவனோட விளையாட்டு எல்லாமே நம்ம வந்து பயங்கரமாக லைக் பண்ணுவோம். ரொம்ப
போராட்ட குணக்காரர். அவ்வளவு பீக்கில் இருந்தவரை எல்லாரும் அடித்து காலை உடைச்சாலும் மறுபடியும் வந்து விளாண்டுக்கிருக்காப்புல. ப்ரோ போடாது ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கரூர் வந்தாச்சு. மணி இப்போ கரெக்டாக 4:30 ஆகுது. கோயிலுக்கு லொக்கேஷன் போட்டிருக்கேன். 4:30 ஆகுது கரெக்டாக. வந்துட்டு என்ன ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது கோயிலுக்கு. வரும்போதே ஷர்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு தான் கிளம்புனோம். அதனால் அப்படியே ஷர்ட்டை மட்டும் மாற்றிட்டு கல்யாணம் கோயிலுக்குள்ளேயா வெளியே வான்னு தெரில. கல்யாணத்தை அட்டன் பண்ணிடுவோம். அட்டன் பண்ணிட்டு கிஃப்ட்டை கொடுத்துட்டு அடுத்து இங்கேருந்து நேராக அடுத்து ஃப்ரெண்டோட மேரேஜ் சாயலுடி. இங்கேருந்து ஒரு 250 கிலோமீட்டர். இதுதான் கோயில். கோயில் பேர் நான் என்னன்னு சொல்கிறேன். பசுபதீஸ்வரர் கோயில். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4:15 ரீச் ஆனதுனால இது பஸ் ஸ்டாண்டு பக்கம் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் நம்ம பிரேசில் மேட்சும் பார்த்தாச்சு. அப்புறம் நேராக கோயிலுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நேராக கோயிலுக்கு போயாச்சு. மணி இப்போ 6:20 ஆகுது கைஸ். நல்லபடியாக தம்பி கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. அடுத்த செகண்ட் ஃபங்க்ஷன். இப்போ இங்கேருந்து 250 கிலோமீட்டர் போகணும். சென்னையிலேருந்து இங்கே வந்தது ஒரு 390 கிலோமீட்டர். இப்போ இங்கேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம டெஸ்டினேஷன் வந்து சாயல்குடி. இது வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் வரும். என்னுடைய நேட்டிவ் பக்கத்தில் தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா விடிஞ்சிருச்சு. மணி ஒரு 7:15 இருக்கும். திண்டுக்கல் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கோம். திண்டுக்கல் போயிட்டு அப்படியே மதுரையிலேருந்து அந்த செகண்ட் மேரேஜ் லொக்கேஷனுக்கு நான் போயிடுவேன். எக்ஸ்பீரியன்ஸுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பைக்குக்கெலாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸு சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லை. நம்மளோட ஓனாக நம்மளே இதை ப்ராக்டிஸ் பண்ணி ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறது தான் யாராக இருந்தாலும். இப்போ எனக்கு எப்படி இந்த பைக்கில் ஒரு கிரேஸ் ஆச்சு, பேஷன் ஆச்சு, எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்னா, ஒரு 2019 2020 அப்போவே வந்து இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேபிட்டோ, அப்போ தான் ரேபிட்டோலாம் வந்த புதுசு. நான் அப்போவே அதில் தான் நிறையா ஒர்க் பண்ணி கரஸில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ பைக்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். அப்போ எனக்கும் பைக்கும் உண்டான ஒரு உறவு வந்து ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. அப்போ பைக் வந்து ஒரு பயங்கர கிரேஸ் ஆகிட்டேன். அதில் தான் அப்படியே எப்போவுமே பைக்லேயே இருக்கிறதுனால இப்போ ரொம்ப நாள் அப்படியே இருந்தேன். கடைசி இப்போ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம். ரெண்டுமே பேஷன் தான். சேஃப்டியும் எனக்கு ஒரு பேஷன் தான், ப்ளஸ் பைக்கில் சுற்றுறதும் ஒரு பேஷன் தான். அதனால தான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரைட் அண்ட் சேஃப்டி வித் சரவணா அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை வந்து நான் ட்ரை பண்ணியிருப்பேன்.
லேட்டாக தான் படித்தேன். ஆக்சுவலாக 12th முடித்ததும் நானும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணி போய் ஜாயின் பண்ணி 1 year படித்தேன். ப்ளஸ் டிஸ்கன்டினியூ ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கொஞ்சம் கஷ்ட காலம்தான். ஃபுல்லாக போய் நிறைய இடங்களில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் நானாகவே படிக்கணும் அப்படின்ட்டு நானாகவே டிப்ளமோவில் போய் ஜாயின் பண்ணி படித்து கரஸில் படித்து அப்புறம் அதை வச்சு தான் வேலை பார்த்தேன். மறுபடியும் சவுதி அரேபியா ஒரு 3 வருஷம் போயிருந்தேன். சேஃப்டியாக ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ போகும்போதே மறுபடியும் கரஸில் வந்து டிகிரி போட்டுட்டேன், பிஎஸ்சி. இப்போ போயிட்டு வந்து அதுவும் அட்டன் பண்ணி முடித்தாச்சு. அதனால் யாரும் தோன்றாங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் படிப்பு வந்து ரொம்ப மெயின். எந்த சூழ்நிலை எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, படிச்சிருங்க. ஒரு வழியாக மதுரையை விட்டு வெளியே வந்தாச்சு நண்பர்களே. இப்போ நான் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் போகிறவங்க 2 வழியில் போவாங்க. ஒன்று பார்த்திபனூர், பரமக்குடி, ராமநாதபுரம் அந்த பக்கம் போவாங்க. இப்போ ராமநாதபுரம் சைடில் கீழக்கரை, இந்த பக்கம் சாயல்குடி, இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் இப்போ மதுரையிலேருந்து அருப்புக்கோட்டை, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் வழியாக தான் நாங்கள் போவோம். அப்படிங்கிறதுனால மதுரைக்குள்ளேயே என்ட்ரு ஆக தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸில் வந்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம திருச்சி ரூட்டில் வந்திருந்தோம்னா நேராக மாட்டுத்தாவணி அந்த அவுட்ரு வழியாக அப்படியே நேராக வந்திருப்போம். இப்போ கரூர் போயிட்டு வந்ததுனால திண்டுக்கல் ரூட் வந்தோம். திண்டுக்கல் ரூட் வந்தோம்னா நேராக கப்பலூர் அவுட்ருலேயே வந்துடலாம். மதுரைக்கு அவுட்டரில் கப்பலூர் வந்து கப்பலூர்லேருந்து நேராக வந்தோம்னா வளையங்குளம் கருப்புசாமி கோயிலில் வந்து ஜாயின் பண்ணிடுவோம். மதுரைக்கு அவுட்ருலேயே, மதுரை உள்ளே போக தேவையில்லை. இப்போ நான் கரூர் எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரில. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சவுதியில் வேலை பார்த்த ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் அந்த காலத்தோட ஞாபகங்கள்லாம் வருது. அந்த காலம் எங்கேயோ ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம வர்றதுக்குள்ளேயே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் 9:30க்கே முடிஞ்சிருச்சு. இப்போ மஹாலுக்கு வந்துட்டாங்க போல். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் இப்போ வந்திருக்கோம்னா 660 கிலோமீட்ரு. சென்னை டு கரூரில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு கரூர்லேருந்து
இப்போ இங்கே சாயல்குடி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த ஊர். இங்கே வந்தாச்சு. மொத்தம் பார்த்தோம்னா 660 கிலோமீட்ரு. நெக்ஸ்ட் வீடியோ இங்கே அவ்வளோதான். போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் தூங்கிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கிட்டு நைட்டு போல் நம்ம கண்டினியூ ரைடான திருச்செந்தூர். நைட் அப்படியே நேராக திருச்செந்தூர் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன்.